முன்தினம் வெளியிட்ட அதிமுக தலைமை முதற்கட்டம். சுபாஷ் இணைப்பில் இருங்க. தற்போது அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 3 நாட்களுக்கு முன்னதாக அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் என்பது முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நேற்றைய தினம் வெளியான நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 23 பேருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. தற்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் விவரம் தொடர்பாக இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். தற்போது இந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்காங்க? முக்கிய நபர்கள் யார் யார்? அஇஅதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய இரண்டாவது கட்ட பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 23 பேர் போட்டியிடக்கூடிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று முன்தினம் வெளியாகியிருந்த நிலையில தற்போது இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக 169 இடங்களில இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுவதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்போது இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கும்மிடிப்பூண்டியில சுதாகர், அதே போல திருவொற்றியூர்ல மீண்டும் ஒரு கேவி கூப்பன் போட்டியிடுகிறார். அதே போல மாதவரம் மூர்த்தி போட்டியிடுகிறார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தொடர்ந்து அந்த பட்டியல் வெளியாகி வருகிறது. அந்த அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூரில் பழனி வேட்பாளர் மீண்டும் போட்டியிடுகிறார். கும்மிடிப்பூண்டியை பொறுத்தவரை சுதாகர் என்பவரும், மாதவரத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி, அதே போல திருவள்ளூர் பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் திருவள்ளூரை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் பிபி ரமணா, அதே போல திருத்தணியை பொறுத்தவரை முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் திருத்தணி கோ ஹரி, திருவொற்றியூரை பொறுத்தவரை ஏற்கனவே அங்கு போட்டியிட்ட கேவி கூப்பன் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இரண்டாவது கட்ட இந்த வேட்பாளர் பட்டியலை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு இருக்கிறார். தாம்பரத்தில் சிக்லப்பாக்கம் ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். அதே போல அவர் ஏற்கனவே அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல செய்யூர் தனி தொகுதி, அதே போல செங்கல்பட்டு ஆகிய தொகுதிகளுக்கான சட்டமன்ற வேட்பாளர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அடிப்படையில் கும்மிடிப்பூண்டி சுதாகர், பொன்னேரி சிறுநீயம் பலராமன், அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக 2011ஆம் ஆண்டு இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2016ஆம் ஆண்டு அவர் போட்டியிட்டு அவர் வெற்றி பெறவில்லை. அந்த அடிப்படையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் 127 பேர் கொண்ட அந்த பட்டியலை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல். இந்த பட்டியலை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டியில பி சுதாகர், இவர் அங்கு ஒன்றிய கழக செயலாளர் இருக்கிறார். பொன்னேரியை பொறுத்தவரை ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருக்கக்கூடிய சிறுநீயம் பலராமனுக்கு மீண்டும் அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாதவரத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்திக்கு அங்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். தற்போது சுபாஷ் இணைஞ்சிருக்காரு. சுபாஷ், பட்டியல் முழு பட்டியல் உங்ககிட்ட இருக்கும். என்னென்ன இதுல இன்சைட்ஸ் என்ன இருக்கு? யாரெல்லாம் இதுல முக்கிய நபர்கள்? கிட்டத்தட்ட 127 பேர் கொண்ட பட்டியல் வெளியாயிருக்கு. விவரங்கள் என்ன சுபாஷ்? அதேபோல மாதவரம் மூர்த்தி மாதவரம் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் அமைச்சர். திருவொற்றியூர்ல குப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதே போல ஸ்ரீபெரும்புதூர் பழனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். தாம்பரம் சித்திரப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். செங்கல்பட்டு சுஜாதா கஜேந்திரன், செய்யூர் ராஜசேகரன், அதே போல மதுராந்தகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், மதுராந்தகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், காஞ்சிபுரம் சோமசுந்தரம், அவரும் முன்னாள் அமைச்சர். அதே போல அரக்கோணம் அரக்கோணம் ரவி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போல காட்பாடி ராமு பிஇ, அவர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர். அதே போல ஆற்காடு SM சுகுமார், அதே போல அவரும் இந்த இதுல இருக்கிறார். தற்போது
வேலூர்ல இருந்து அப்போ அணைக்கட்டு தொகுதி வேலழகன் அவரும் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குடியாத்தம் சரிதா அவர்களும் இங்கே வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வாணியம்பாடி செந்தில்குமார், ஆம்பூர் வெங்கடேசன், ஊத்தங்கரை தமிழ்செல்வன், மருதூர் கோவிந்தராஜன், கிருஷ்ணகிரி அசோக்குமார், ஓசூர் பாலகிருஷ்ணன், அதாவது அசோக்குமார் கிருஷ்ணகிரியிலிருந்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளராக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓசூரிலிருந்து முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, பாப்பிரெட்டிப்பட்டிலிருந்து மரகதம் வெற்றிவேல் அவர்களும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அரூர் சம்பத்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.